ஹலோ! வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் விளாக்ஸ். நான் பிரியா. இன்னைக்கு தீபாவளி சீரிஸ் 4 தான் பார்க்க போறோம். தீபாவளி விளாக். ஸோ நாங்க வருஷம் வருஷம் தீபாவளி செலிப்ரேட் பண்றதுக்கு எங்க நேட்டிவ் தான் போவோம், திருநெல்வேலி. ஸோ இந்த டைமும் கரெக்ட்டா ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணியாச்சு. பண்ணிட்டு எங்க நேட்டிவ் கிளம்பிட்டோம். ஒரு 3, 4 டேஸ் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நெறைய பலகாரம் எங்க இன்லாஸ் வீட்டுக்கு அண்ட் எங்க ஆச்சி வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம். அண்ட் பெங்களூர்ல ஃப்ரூட்ஸ் நல்லா கிடைக்கும்னு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். நாங்க தீபாவளி அன்னைக்கு தான் இறங்குற மாதிரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்ததும் நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டோம். ஆத்துக்கு போய் குளிக்கிற மாதிரி தான் இருந்தோம். ஸோ நாங்க ஃபேமிலியா கிளம்பிட்டோம். ரொம்ப தண்ணி இருந்தது, வெள்ளம் மாதிரி. ஸோ அதனால ரொம்ப உள்ள போல. ஜஸ்ட் சைட்ல இருந்தே குளிச்சு வந்துட்டோம். அதுக்கப்புறமா சூப்பரா தீபாவளி ட்ரெஸ்லாம் போட்டு ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணி கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம். நல்ல மழையா இருந்தது. அண்ட் ரெகுலரா நான்வெஜ் தான் பண்ணுவாங்க தீபாவளிக்கு. ஸோ நான்வெஜ் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் மும்பைல நாங்க தீபாவளி வேற மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ தீபாவளி அன்னைக்குன்னா லக்ஷ்மி பூஜை தான் பண்ணுவோம் மெயினா. ஸோ ஆஃப்டர்நூனுக்கு லஞ்ச் வந்து மட்டன் எல்லாம் பண்ணியிருந்தாங்க எங்க வீட்ல. அண்ட் சூப்பரா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து எங்க ஆச்சி வீட்டுக்கு தான் கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க சப்பாத்தி போட்டு இந்த மட்டன் கிரேவி மாதிரி வச்சிருந்தாங்க மகாராஷ்டிரன் ஸ்டைல்ல. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டோம் ஆச்சி வீட்ல. அக்ஷுக்கு ஒரே ஃபன்னா இருந்தது. சில்ட்ரன்ஸ் கூட விளையாண்டுட்டு புது இடமா நல்லா ஃப்ரீயா விளையாட கிடைக்குன்னு. நாங்க பெங்களூர்ல இருக்கும்போது எப்பவும் டோர் க்ளோஸ்டாவே இருந்து வீட்ல இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அக்ஷுக்கு இந்த மாதிரி ஓப்பனா விளையாடும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. வீட்ல சில்ட்ரன்ஸ் கூடலாம் நல்லா ஹாப்பியா விளையாண்டுட்டு இருந்தா. அப்பப்போ வெளியில போய் விளையாண்டுட்டு நிப்பா தனியா. எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. வீட்ல எப்பவும் ஜெயில்ல அடைச்சிருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி ஃப்ரீயா விளையாடும்போது எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ இது நெக்ஸ்ட் டே தான். அதுக்கப்புறம் நாங்க லஞ்ச்க்கு வந்து சிக்கன் பிரியாணி தான் சாப்பிட்டோம். வீட்ல பண்ணியிருந்தாங்க. அண்ட் கூடவே மட்டன் கிரேவி தான் இருந்தது. ஸோ இந்த விளாக் ஃபுல்லாவே எல்லா டேஸும் இன்க்ளூட் பண்ணி தான் இருக்கு. பிகாஸ் தனித்தனியா எடுக்கிறதுக்கு வீடியோ டைம் இல்ல. அண்ட் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இருந்தேன். இது வந்து எங்க ஆச்சி வீடு தான். அவங்க அக்ஷுக்கு ஏதாவது வாங்கி குடுத்துட்டே இருப்பாங்க வெளியில போயிட்டு. அதுக்கப்புறமா நாங்க ஓகே இன்னைக்கும் நம்ம நல்லா ஆத்துக்கு போய் குளிக்கலாம்னு நான், அக்ஷு, அவங்க அப்பா 3 பேரும் கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் டே வந்து ரொம்ப தண்ணி இருந்தது, வெள்ளம் மாதிரி. பட் நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பரா கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. ஸோ நானும் அக்ஷு நல்லா உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம நேட்டிவ் போனாலே ஒரே ஹாப்பியா தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரீயா இருக்கலாம். அப்புறம் நம்ம ரெகுலர் லைஃப்பை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்வாயர்மெண்ட்ல இன்னும் ஹாப்பியா இருக்கும். நம்ம டெய்லி பேசிஸ்ல ஓடிக்கிட்டு தான் இருப்போம் சிட்டில. பட் நேட்டிவ் வந்தாதான் ஒரு இடத்துல உட்காந்து பொறுமையா ரசிப்போம். ஸோ எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் நேட்டிவ் போறது ரொம்ப பிடிக்கும். நாங்க நெக்ஸ்ட் எப்போ போனோம்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். கால்குலேட் பண்ணி வைப்போம். ஓகே இப்போ தீபாவளிக்கு போனோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு போனோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனோம். அப்படின்னு ஒரு ஒரு டைமும் கால்குலேட் பண்ணி வச்சிருப்போம் ரெடியா. சூப்பரா குளிச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை, குடல் எங்க வீட்ல இருந்தது. ஸோ அதுதான் லஞ்ச் முடிச்சோம். அதுக்கப்புறம் நாங்க மூவி தான் பார்க்க வந்தோம். ராம் தியேட்டர். டூட் மூவி தான் பார்க்க வந்தோம். ரொம்ப ஹைப்டா இருந்தது. ஐ கெஸ் அந்த சாங் நல்லதான். பட் மூவி பார்க்கும்போது ஓகேயா தான் இருந்தது. அப்படி ஹைப் பண்ண அளவுக்கு இல்ல. ஸ்டோரி வந்து ஓகே ஃபைனா தான் இருந்தது. பட் அந்த சாங்னால ஃபுல் மூவி கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்தது. ஆர் எல்ஸ் அவ்வளோன்னு ஒர்த் இல்ல. ஒரு சிச்சுவேஷனுக்கு மேல போர் அடிச்சிட்டு, ஒரு லெவலுக்கு மேல எப்போதான் முடிய போகுது அப்படின்னு ஆயிட்டு, இதுக்கு பதிலா வேற மூவியாவது பார்க்க போலாம் அந்த மாதிரி இருந்தது. பட் நோ டவுட் சாங் சூப்பரா இருந்தது. அந்த ஒரு சாங் ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த ஃபுல் மூவில ஒரே சாங்கா தான் இருந்தது. நெக்ஸ்ட் மூவி முடிச்சுட்டு கொஞ்சம் திருநெல்வேலி போயிட்டு அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் திங்ஸ்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் தான் கிளம்பினோம். நீங்க இந்த மூவி பார்த்துருக்கீங்களான்னு காமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இன்டர்வெலுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ், பாப்கார்ன் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு ஓகே கொஞ்சம் பார்த்துக்கலாம்னு மூவி பார்த்துட்டு நெக்ஸ்ட் முடிச்சதும் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் கொஞ்சம் ஜங்ஷன்ல சுத்திட்டு அப்படியே வீட்டுக்கும் கிளம்பிட்டோம் வந்து. எங்க ஊருக்கு போனதுல இருந்து அக்ஷுக்கும் ஒரே ஜாலி. நல்லா விளையாடணும். அப்புறம் இந்த மாதிரி வண்டியில சுத்தணும். பாப்பாக்கு தான் ஒரே ஹாப்பியா இருந்தது. இது வந்து நெக்ஸ்ட் டே தான். அதுக்கப்புறம் நாங்க உளுந்து ரைஸ் எங்க அத்தை பண்ணியிருந்தாங்க. அண்ட் கூடவே இந்த நாட்டுக்கோழி தான் இருந்தது. ஸோ இன்னைக்கு தான் நாங்க கிளம்பணும் எங்க பெங்களூருக்கு. ஸோ அதனால எல்லார்ட்டையும் பாய் எல்லாம் சொல்லிட்டு, எங்க ஆச்சி அப்புறம் என் ஹஸ்பண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லார்ட்டையும் பாய் எல்லாம் சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம்.
ஒரு பேக் ஃபுல்லாவே எங்க ஆச்சி வீட்லயும், எங்க இன்லாஸ் வீட்லயும் திங்ஸ் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு தான் கிளம்பிட்டோம். எங்க ஆச்சி வந்து டொமேட்டோ ரைஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. பட் நாங்க கூடவே 2 பரோட்டா வாங்கிட்டோம். ட்ரெயின்ல ஓகே நம்ம இந்த டைம் பரோட்டா சாப்பிடல. ஸோ ட்ரெயின்ல சாப்பிடலாம்னு வாங்கிட்டோம். திருநெல்வேலி பரோட்டா சூப்பரா இருக்கும். ஸோ டின்னர் முடிச்சாச்சு. அப்படியே டின்னர் முடிச்சதும் நான் தூங்கிட்டேன். ரொம்ப டயர்டா இருந்தது. கரெக்ட்டா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எந்திரிச்சேன். ஒசூர் தாண்டி தான் வந்துட்டு இருந்தோம். ஊருக்கு போனாலே ஒரே ஹாப்பியா மெமரீஸா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எப்போ போறதுன்னு வெயிட் பண்ணுவோம். அப்படியே நானும் என் ஹஸ்பண்டும் எல்லாம் கதை பேசிட்டு அப்படியே கிளம்பி பெங்களூருக்கும் வந்தாச்சு. அப்படியே நம்ம வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.